வணக்கம் சாமி. வணக்கம். நம்மளோட இந்து மதத்தில் இந்த விஷயம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த தெய்வத்தை வணங்கினால் கிடைக்கும் அப்படின்னு வரையறை பண்ணி வச்சுருக்காங்களே. யார் சாமி பண்ணது? யார் சாமி அப்படி பண்ணது? அப்படி யாரும் பண்ணதா எனக்கு தெரியல சாமி. அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படி சொல்லிக்கிறாங்க. மக்கள் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. என்னென்னா சாமிக்கிட்ட போய் நின்று ஐயா எனக்கு கல்யாணம் ஆகலை, எனக்கு பொண்ணு கல்யாணம் ஆகலை, எனக்கு வேலை கிடைக்கல, இது மாதிரி எதையாவது ஒரு குறைகளை கொண்டு போய் அங்கே கொட்டி அவங்க பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துடுறாங்க. காரணம் என்னென்னா அது முன்னோர்கள் அவங்களுக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சாமிக்கிட்ட போனால் அவங்க குறையெல்லாம் சொல்லிவிடுப்பா, அவர் சரி பண்ணிவிடுவாருன்னு சொல்லியிருக்காங்க. அதுபடியே போயிட்டுருக்காங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. அதுக்கு பிராயச்சித்தம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீ எதுக்காக பிறந்திருக்கிறேன்னா வினையை அனுபவிக்க தான். அப்போது அந்த வினைன்றது என்னன்னா முற்பிறவியில் நீ செய்த பாவ புண்ணியங்களை சுமந்துக்கிட்டு தான் அடுத்த பிறவிக்கு வந்திருக்கிற. அப்போது அந்த மாதிரி சுமந்துக்கிட்டு வந்ததை நீ இங்கே அனுபவித்து தீர்க்கணும். ஏன் அனுபவிக்கணும்? ஏன் அது போன பிறவியில் செய்தது அப்போயே போயிடுச்சு, இப்போ எதுக்கு அனுபவிக்கணும்னா வினை போகமே ஒரு தேகம் கண்டாய். அந்த வினையால் தான் உனக்கு பிறவி அமைஞ்சிருக்கு. அப்போது இந்த பிறவியை கொண்டு வந்தல்ல, இந்த பிறவி பயனை நீ தொலைச்சிடணும்னு சொன்னால் இந்த வினையை நீ அனுபவித்து தீர்த்து தான் ஆகணும். அந்த அனுபவம் பெறதான் உனக்கு இந்த உடலே அவன் கொடுத்துருக்கான். இந்த உடலே உனக்கு அமைஞ்சிருக்கு, மீண்டும் பிறவியும் உனக்கு அமைஞ்சிருக்கு. ஆக நீ அனுபவம் பெற்று வினையை தீர்த்தினா இறைப்பாதையில் பயணத்தை தொடர்ந்து இறைவனோட ஒன்றி இந்த எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இறைவனோட ஒன்றி நீ உன்னோட பயணத்தை ஆரம்பிச்சேன்னு சொன்னால் இந்த வினை பயன்கள்லாம் இங்கேயே, அதாவது நல்வினை தீவினைன்ற ரெண்டு வினையும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் வீடு பேர். ஆனால் அப்படி இல்லாமல் இங்கே என்ன பண்ணுறாங்க, வலைப்பட்ட கை மாதோடு மக்கள் என தலைப்பட்டழிய தகுமோ தொலைப்பட்டெழு ஊர் சுரமும் கிரியம். இது என்னன்னா அயன் தலைமேல் எழுதிய கையெழுத்தேன்னாங்க. உனக்கு தலையில் ஒரு விஷயத்தை போட்டிருக்கிறான், விதிப்படி நீ இப்படி தான் வாழணும் அப்படின்னு. அயன்னா பிரம்மன் ஒரு விஷயத்தை உனக்கு தலையில் எழுதி அனுப்புகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்தும் உன்னோட செயல்பாடுகளை பொறுத்தும் நீ போகிற பயணத்தை பொறுத்தும் இறை பாதையில் உன்னோட பயணங்கள் தொடர்றதை பொறுத்தும் தான் அந்த அயன் கையெழுத்து அழிஞ்சிடும்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உன் செயல்பாடு நிர்ணயிக்குது. அப்போ என்னன்னா அந்த செயல்பாட்டுக்காக தான் நீ வந்திருக்கிற. அந்த செயல்பாடு சிறப்பாக அமையும் பொழுது உன்னோட தலையெழுத்தும் அழிஞ்சிரும். அதுக்கு நிறைய ஞானிகள் நிறைய விஷயங்கள்லாம் அதுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு உதாரணமாக சொல்லணுன்னா நாம் இதில் மகாபாரதத்தில் தர்மர் சூதாட உட்காருவார். அப்போது சகுனி சூதாடுவாப்புல. ரெண்டு பேரும் இவர் கடைசியாக தர்மர் என்ன பண்ணார், சூதாட்டத்தில் நாடு நகரங்கள் எல்லாத்தையும் இழந்துடுவார், அண்ணன் தம்பி எல்லாத்தையும் வச்சுருவார், மனைவியும் கடைசியாக வச்சு சூதாடிடுவார், முடிச்சிருவார். அப்போது இதெல்லாம் முடிஞ்சு போர் தொடரும். இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக கிருஷ்ணர்கிட்ட ஒரு கேள்வி யயாதி மன்னன் கேட்பான். அந்த யயாதி மன்னன், ஐயா நீங்கள் முக்காலம் உணர்ந்தவங்க, நீங்கள் நினச்சிருந்தா இந்த போரை தவிர்த்திருக்கலாமே, ஏன் ஐயா தவிர்க்கலை அப்படின்னா ஒரே வார்த்தை அருமையான பதில் சொல்லியிருப்பார் கிருஷ்ணர். என்ன சொல்லுவார், துரியோதனனுக்கும் தர்மருக்கும் தான் போட்டி. ஆனால் தர்மர் எங்கிட்ட எனக்கு பதில் கிருஷ்ணர் ஆடுவாருன்னு சொல்லிட்டு போயிருந்தா நான் உட்காந்து ஆடியிருப்பேன், அவன் ஜெயிச்சிருக்க மாட்டான். ஆனால் துரியோதனுக்கு ஆட தெரியாது. அவன் என்ன பண்ணிட்டான், எனக்கு பதில் எங்கள் மாமா ஆடுவார் அப்படின்னு சொல்லிட்டான். அவங்க மாமா விளையாடினார், சகுனி விளையாடினதுனால அவன் ஜெயித்தான். அது மாதிரி இவர் எப்போவுமே தெரியாததை யாரும் தெரியாதுன்னு ஒத்துக்கிறதே கிடையாது. தெரிஞ்ச மாதிரியே போய் சிக்கிக்கிறது. அப்படி சிக்கிக்கிட்டது தான் இன்றைக்கி வாழ்க்கை. எல்லாருமே அப்படி தான் சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். வாழ்க்கையில் தெரியாத விஷயத்த தெரியாதுன்னு சொல்லணும், அது சொல்கிறதே இல்லை. தெரிஞ்ச மாதிரியே போய் எல்லாரும் சிக்கிக்கிறாங்க. இப்படி தான் சாமி வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் தெரியாததை தெரியாதுன்னு ஒத்துக்கிட்டு அதை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு முயற்சிகள் பண்ணால் வாழ்க்கை சிறப்பாக போகும் சாமி. நன்றி சாமி. ஊழ்வினை பயன் தான் என்ன, அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இதெல்லாம் நீ செஞ்ச வினை பயன் யா அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்கிறாங்க. ஆமாம், நீ இந்த பிறவி எடுத்திருக்கேன்னா நீ முற்பிறவி செஞ்ச பலன் தான் உனக்கு இந்த பிறவி எடுத்திருக்க, நீங்க இந்த கஷ்டம் வந்ததுனால இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம். இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது சார்?
எல்லாமே இப்போ ஒன்றும் இல்லை சாமி, உங்களால் இங்கே எதுவுமே சாத்தியம் இல்லை. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இப்போ நாம் பிறந்துட்டோம், கண்ணு நல்லா தெரியுது, ஆனால் விளக்கை ஆஃப் பண்ணால், லைட் ஆஃப் பண்ணால் கண் தெரியாது நைட்டில் இல்லையா? லைட் போடணும். அவன் பகலில் சூரியன் வரலைன்னா கண்ணு தெரியாது சரியா. அப்போ என்ன அர்த்தம்னா, கூட்டுவித்தால்னா உனக்கு காட்டினா தான் பொருளை நீ தெரிஞ்சிக்க முடியும். அப்போ காட்டுறதுக்கு இறைவன் வேணும். எதுவும் உன்னால் நடக்காது, எல்லாத்துக்கும் இறைவன் வேணும். அப்போது என்ன அர்த்தம்னு சொன்னால், உன்னால் எதுவும் நடக்காது, எல்லாத்துக்கும் இறைவன் வேணும்னா ஒருத்தர் இயக்கிக்கிட்டு இருக்காரு, நாம் இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். அந்த விஷயம் முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, பிறவி இல்லை, ஒரே இன்னைக்கு பிறந்தோம், இப்போ பிறந்துட்டோம், நான் நல்லா சுபிட்சமாக வாழ்ந்து செத்து போயிட்டா அதோட எனக்கு பிறவி இல்லைன்னா எப்படி ஒன்றா இங்கே மனுஷன் வந்து வாழ்ந்து செத்து போயிடுவான். ஆனால் அப்படி கிடையாது. வினைப்பயனுக்கு ஏற்ற மாதிரி தான். ஏன் இதுன்னா, வினைப்பயனுக்கு ஏற்ற மாதிரினா ஒருத்தர் முடவனாக பிறக்கிறாரு, ஒருத்தர் கண்ணு இல்லாத பிறக்கிறாரு, ஒருத்தர் பெரிய கோட்டீஸ்வரனாக இருக்கார், ஒருத்தர் ஒன்றுமே இல்லாமல் பிச்சை எடுத்துன்னு இருக்கார். ஒரு அப்பா அம்மாவுக்கு 4 பிள்ளைங்க, ஒரு பிள்ளை ஐஏஎஸ், ஒரு பிள்ளை பெரிய டாக்டரு, இன்னும் 2 பிள்ளைங்க பிச்சை எடுத்துங்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? பெற்றவங்க வந்து 4 பிள்ளையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க. ஏன் இந்த வேறுபாடு வந்தது? ஏன் இந்த 4 பிள்ளைங்களுக்கு இப்படி ஒரு வேறுபாடு எதுக்காக வரணும் அப்படின்னா, அதுதான் வினைப்பயன். வினைக்கேற்ற மாதிரி தேகம், தேகத்துக்கு ஏற்ற மாதிரி செயலுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை. இதுதான் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுக்கு வந்து ஏன்னா, இப்போ உங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி புரியலன்னா மறுபடியும் கூட கேளுங்க. என்னன்னா, ஒரே அப்பா அம்மா எல்லா 4 பிள்ளைங்களையும் ஒரே மாதிரி தான் வளர்க்குறாங்க. இந்த பிள்ளைக்கு எப்படி வளர்க்குறாங்களோ அதே மாதிரி அடுத்த பிள்ளையும் வளர்க்குறாங்க. இப்படி 4 பிள்ளையும் ஒரே மாதிரி வளர்க்குறாங்க. ஒரே சூழ்நிலை, ஒரே அப்பா அம்மா, ஒரே விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்க 4 பேருக்கும். ஆனால் 2 பேர் டாப்பாக போயிட்டான் வாழ்க்கையில், 2 பேர் பிச்சை எடுக்கிறான். என்ன காரணம் நீங்கள் சொல்லுங்கள். அப்போது பிறவி பயன்றது இங்கே புரியுதா உங்களுக்கு? பிறவி பயனால் நீ என்ன சொல்லி கொடுத்தாலும் சரி, அவனுக்கு மண்டையில் ஏறவே ஏறாது. அவன் பிச்சை எடுக்கிறதுலேயே தான் அவனுக்கு நோக்கம் இருக்கும். அதே மாதிரி அவனை நீ என்ன தான் கெடுத்தாலும் கூட பிறவி பயன், அவன் பெரிய அளவில் சம்பாதிக்கணும், பெரிய டாக்டர் ஆகணும், பெரிய இன்ஜினியர் ஆகணுன்றது விதிப்படி. அது பிறவி பயன். அவன் ஏற்கனவே வந்து பிறவி பயன் அடைஞ்சிட்டான். அந்த பிறவி, அது நல்வினை அவனை வந்து வளர்த்து விட்டுருச்சு பெரிய அளவில். தீவினை இவனை போட்டு மெரிச்சு பிச்சை எடுக்க வச்சுது. இதுதான் விஷயம். அப்போ முற்பிறவி இல்லாமல் இது நடக்குமா? இந்த வேறுபாடு ஏன் வந்ததுன்னா, முற்பிறவி பலன். அப்போ முற்பிறவின்னு ஒன்று இருக்குது. பலனுக்கு ஏற்ற மாதிரி முற்பிறவியில் நாம் என்ன செய்கிறோமோ அதை தான் இங்கே அனுபவிப்போம். அதனால் நல்லதே செய்யுங்கன்னு தான் நமக்கு ஞானிகள் பல விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, பிறவி பலன், நீ என்ன செய்கிறியோ அது. ஒரு பந்து இருக்குது, உன்னோட விசை என்ன விசையில் அதை செவுத்தில் நீங்கள் எறிகிறீங்களோ அதே விசையில் திரும்பி உங்ககிட்ட வரும் அந்த பந்துன்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு வினைக்கு எதிர்வினை உண்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போது நாம் என்ன செய்கிறோமோ அது அடுத்த பிறவியில் நமக்கு வினையாக வந்து சேர்ந்துடும். அதனால் நல்ல விஷயத்த மட்டுமே செய்யுங்க அப்படின்றதுக்கு தான் பல ஞானிகள் தோன்றி நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லைன்னா அடுத்த பிறவியில் நீ அனுபவித்து வேதனைப்பட வேண்டி இருக்குன்றதையும் சொல்லிட்டு போகிறாங்க. இதுதான் சாமி அதுக்கு விஷயம். சாய் தர்மா டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இங்கே நம்ம திருவள்ளுவரை அடுத்து போலிவாக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமியின் ஜீவ சமாதி இங்கே உள்ளது. இங்கே பக்தர்களும் சீடர்களும் இங்கே வந்து ஆசீர்வாதம் பெற்று தனக்கு வேண்டியதை பெற்று செல்கின்றார்கள். இங்கே அவரால் நியமிக்கப்பட்ட, அவருக்கு அடுத்த பிரம்மஸ்ரீயாக பட்டம் பெற்ற பிரம்மஸ்ரீ ஸ்ரீனிவாசன் அவர்கள் இதை வந்து இப்பொழுது சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் ஏற்கனவே வந்து வெளிநாட்டில் உள்ள அன்பர்களும் சரி, இங்கே உள்ள அன்பர்களும் சரி, இந்த ஆசிரம வளர்ச்சிக்காக நிறைய உதவிகள்லாம் செஞ்சுருக்கிறீங்க. உங்களுடைய உதவிகள்னால தான் இந்த ஆசிரமம் இந்த அளவுக்கு இருக்குது. அதே போல் உங்களது உதவி தொடரணும் அப்படின்னு நாங்கள் விரும்பி கேட்டுக்கிறோம். ஏன்னா உங்களோட உதவியினால தான் இங்கே அன்னதானங்களும் நல்ல வளர்ச்சி திட்டங்களும் இங்கே வந்து நடைபெற்று கொண்டு இருக்குது. இதே போல் உங்களது அன்பு தொடர வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். அதே போல் வருகின்ற 29ஆம் தேதி பௌர்ணமி அன்று இங்கே அன்னதான நிகழ்வுகள்லாம் எப்பொழுதும் போல் வழக்கமாக நடைபெற்றுருக்கு. அன்றைய தினத்தில் வந்து உபதேசம் பெற்று செல்பவர்கள் தாராளமாக வந்து
பிரம்மஸ்ரீ ஸ்ரீனிவாசன் சுவாமிகளிடம் வந்து நீங்கள் வந்து அருளாசி பெற்று உபதேசங்களும் பெற்று வாழ்க்கையில் எப்படி வந்து முன்னேற்றிக் கொள்வது என்பது பற்றி நீங்கள் வந்து சிந்திக்கலாம். இதே போல் நிறைய பேர் வந்து இங்கே பலன் அடைஞ்சிருக்காங்க பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் இருக்கும்போது. அதே போல் நீங்கள் எல்லாரும் இங்கே வந்து இந்த பௌர்ணமி தினத்தன்று பெருந்திரளாக வந்து அருளாசி பெற்று உபதேசங்கள் பெற்று நல்லாசியோடு இருக்கணும்னு சொல்லி உங்களை எல்லாரையும் வந்து வாழ்த்தி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். ஆத்மா